ட்ரை அண்ட் ஃபிஸி ஹேர் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீக்வென்ட்டா வந்துட்டு ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்றதுனால, லைக் ஹேர் ட்ரையர், ஹேர் கர்லர்ஸ் யூஸ் பண்றதுனால, ஹேர் ஷாஃப்ட் ஆர் ஹேர் கியூட்டிகல் டேமேஜ் இருக்கும். அதனால வந்துட்டு உங்களோட ஹேர் வந்து ட்ரை அண்ட் ஃபிஸினஸ் ஆகும். அண்ட் ஃப்ரீக்வென்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் டையிங், பிரைமிங் அண்ட் ப்ளீச்சிங்னால கூட உங்களோட ஹேர் வந்துட்டு ட்ரை அண்ட் ஃபிஸினஸ் ஆகும். அண்ட் ஃபாலோட் பை கிளைமேட்டிக் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆர் ஹாட் அந்த கண்டிஷன்ஸ்க்காக கூட உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இம்ப்ராப்பர் ஹேர் கேர், லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஹார்ஷாக இருந்தால், ரஃப் டவல் ட்ரையிங் பண்ணுறதுனால அண்ட் ரிப்பீட்டடாக ப்ரஷ் பண்ணுறதுனால கூட உங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரேஸ் ஆர் ஜெல்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃப்ரீக்வன்சியை வந்து குறைச்சிக்கோங்க. உங்களோட ஷாம்பு வந்துட்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் சூஸ் ஒன்லி ஹைட்ரேட்டிங் ஷாம்பூஸ். அண்ட் விகரஸாக டவல் ட்ரை பண்ணாமல் ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.